ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஏ ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 3 ஆஃப் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன். இது சிஎம்ஏ ஃபைனல் டைரக்ட் டேக்ஸில் இருக்குது. போன கிளாஸில் இன்ட்ரோ வீடியோ பார்த்துருந்தோம். இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன்னா என்ன, டேக்ஸ் ஹெவனு, கவுண்ட்ராக்டிங் ஹார்ம்ஃபுல் டேக்ஸ் ப்ராக்டிசஸ், அதை பற்றின ஒரு 19 ரெக்கமெண்டேஷன்ஸ் கிட்ட பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ரிலீஃப் எப்படியெல்லாம் கொடுக்கலாம், டபுள் டாக்ஸேஷன் வரும்போது ரிலீஃப் எப்படியெல்லாம் ஒரு கவர்மெண்ட் கொடுப்பாங்க, அதை பற்றிலாம் பார்த்துருந்தோம். இப்போது அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். அக்ரிமெண்ட் வித் ஃபாரின் கண்ட்ரீஸ், இந்த மாதிரி அக்ரிமெண்ட் போடுறாங்க இல்லையா, ரிலீஃப் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக அந்த நாட்டோட இந்தியன் கவர்மெண்ட் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, இதை எப்படியெல்லாம் ரிலீஃப் கொடுப்பாங்க, என்னென்ன நோட்ஸ் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஓகே, செக்ஷன் 90 பைலேட்ரல் ரிலீஃப். ரிலீஃபை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது, பைலேட்ரல், யூனிலேட்ரல். பைலேட்ரல்லையே டேக்ஸ் கிரெடிட் மெத்தட், எக்ஸம்ஷன் மெத்தட் அப்படின்னு 2 மெத்தட் பார்த்தோம். அதை வச்சு சம் கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, அதில் ஃபஸ்ட்டான செக்ஷன் 19 பைலேட்ரல் ரிலீஃப் தான் இப்போ பார்க்க போகிறோம். த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பைலேட்ரல் ரிலீஃப் அப்ளைஸ் டு தி அசஸி. அதாவது பைலேட்ரல் ரிலீஃபோட ப்ரொவிஷன்ஸ் அசஸிக்கு எந்த அளவுக்கு அப்ளை ஆகும், எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அசஸிக்கு அந்த அளவுக்கு அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 2 ரேட் கொடுத்துருக்காங்க. அக்ரிமெண்ட்டில் வந்து இந்த ரேட்டும் எடுத்துக்கலாம், இந்த ரேட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ரேட் எடுத்தால் அவங்களோட டேக்ஸ் அமௌண்ட் கம்மியாகும். அசஸியை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் அமௌண்ட் கம்மியாச்சுன்னா அப்போ தான் அவங்களுக்கு பெனிஃபிஷியல் இல்லையா. எந்த அளவுக்கு அவங்களுக்கு அசஸிக்கு பெனிஃபிஷியலாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த ப்ரொவிஷன் அப்ளை ஆகும். ஓகேவா. ஆனால் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சாப்டர் 10A காரை பொறுத்த வரைக்கும், கார் அப்படிங்கிறது ஜென்ரல் ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல். ஓகேவா, ஜென்ரலாக டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு ஆன்டி அவாய்டன்ஸ் ரூல்னால் ஆப்போசிட்டாக இந்த மாதிரி டேக்ஸ் அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரூல் ஜென்ரலாக போட்டிருப்பாங்க. அதோட ப்ரொவிஷன்ஸ் மட்டும் அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இல்லைன்னாலும், அசஸிக்கு பெனிஃபிஷியலாக இல்லைன்னாலும் கண்டிப்பாக அப்ளை ஆகும். ஓகேவா. பைலேட்ரல் ரிலீஃபோட ப்ரொவிஷன்ஸ் அசஸிக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கோ அந்த அளவுக்கு அப்ளை ஆகும். ஆனால் காரோட ப்ரொவிஷன்ஸ் அசஸிக்கு பெனிஃபிஷியலாக இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஆனால் அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு an assessee not being a resident. ஒருவேளை அசஸி ரெசிடெண்ட்டாக இல்லை, இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த அசஸி எக்ஸ்ன்ற அசஸி நான் ரெசிடெண்ட்டாக இருக்காரு அப்படின்னா அவருக்கு எப்படி ரிலீஃப் கொடுப்பாங்க அப்படின்னா, இங்கே ரெசிடெண்ட்டாக இல்லைன்னா அப்போ வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் அவர் ரெசிடெண்ட்டாக கண்டிப்பாக இருந்திருக்கணும். இப்போ இந்தியாவிலன்னா யூஎஸ்ஏல கண்டிப்பாக இருந்திருக்கணும். அப்போ யூஎஸ்ஏல நான் ரெசிடெண்ட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் இவங்க இங்கே ப்ரொவைட் பண்ணாதான் இந்தியன் இன்கமில் இங்கே டேக்ஸ் பண்ணுறாங்கல்ல அந்த இன்கம்க்கு அவங்க ரிலீஃப் கொடுப்பாங்க. அந்த டேக்ஸுக்கு இவங்க ரிலீஃப் கொடுப்பாங்க. எப்போது இவங்க நான் ரெசிடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் அவங்க யூஎஸ்ஏலேருந்து ஒரு ரெசிடெண்ட் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் இவங்க வாங்கி கொடுக்கணும். அப்படி வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நான் ரெசிடெண்ட் எக்ஸுங்கிற நான் ரெசிடெண்ட்டுக்கு அவங்களுக்கு டிடிஏ ப்ரொவிஷன் அப்ளை ஆகும், ரிலீஃபும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு, வேர் எனி டேர்ம் யூஸ்ட் இன் தி அக்ரிமெண்ட் அண்டர் செக்ஷன் 90. அக்ரிமெண்ட்டில் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு வார்த்தை அக்ரிமெண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, புதுசாக இருக்குது. ஆனால் அக்ரிமெண்ட்டில் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் அதிலே கொடுத்துட்டாங்கன்னா அந்த அர்த்தம் அக்ரிமெண்ட்டில் இருக்கிறதே நம்ம எடுத்துக்கலாம். ஒருவேளை அதுக்கு அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கிற வார்த்தைக்கு ஆக்டில் கொடுத்துருக்காங்கன்னா ஆக்டில் இருக்கிற அர்த்தத்தை எடுத்துக்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதையே எடுத்துக்கலாம். ஆனால் ஒருவேளை அந்த டேர்ம் அக்ரிமெண்ட்டில் யூஸ் பண்ணப்பட்டு ஆக்டில் சொல்லலை அப்படின்னா, ஆக்டில் சொல்லாமல் அக்ரிமெண்ட்லேயும் சொல்லாமல் இப்படி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆக்ட்லேயோ அக்ரிமெண்ட்லேயோ எதுலையாவது சொல்லியிருந்தா அதை எடுத்துக்கலாம். ஒருவேளை ஆக்ட்லேயும் சொல்லலை அக்ரிமெண்ட்லேயும் சொல்லலை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. மொத்தம் 3 பார்ட்டி வராங்க இங்கே, ஆக்டு, அக்ரிமெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஓகேவா. ஆக்ட்லேயோ அக்ரிமெண்ட்லேயோ சொன்னாங்க, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஒருவேளை ரெண்டுத்துலேயுமே சொல்லலை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா. given by the extent to the extent it is inconsistent with the provisions of the act. அதான் எழுதியிருக்கேன். Also, if a term used but not defined in the act or agreement shall have the same meaning. அதே அர்த்தம் தான் as given the explanation or notification given by the central government to the extent it is consistent with the provisions of the act. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்கல்ல அதை எடுத்துக்கலாம். டு தி எக்ஸ்டென்ட் எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், அது ஆக்டோட எந்த அளவுக்கு பொருந்துதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
The explanation shall take effect from the date given in the agreement. Explanation, ஓகேவா? எக்ஸ்ப்ளனேஷனோட என்னைக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எஃபெக்டிவ் அப்படின்னா, அந்த டேட் எப்போ சொல்லியிருக்காங்க, அது அக்ரிமெண்ட்லேயே ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த டேட்லேருந்து அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எஃபெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஆக்டெல்லாம் கொண்டு வராங்க, ஜிஎஸ்டிலாம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்போ வந்து ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்துவாங்க, ஆஃபீஸ்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதுக்குன்னு எஃபெக்டிவ் டேட் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுறது ஒரு டேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 months கழித்து அவங்க எஃபெக்டிவ் டேட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுலேருந்து தான் அதோட ப்ராக்டிக்கல் யூசேஜ் இருக்கும். அந்த மாதிரி இந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கும் எஃபெக்டிவ் டேட்டுன்னு ஒன்று இருக்கும். அது அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்க டேட்டே எடுத்துக்கணும். The higher rate used by a foreign company than domestic company shall not be regarded as stress favorable charge. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போது நம்ம பைலேட்ரல் ரிலீஃபோட ப்ரொவிஷன்ஸ் எந்த அளவுக்கு அசசிக்கு பெனிஃபிஷியலாக இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஃபாரின் கம்பெனி வந்து சப்போஸ் அதிக டேக்ஸ் ரேட் வச்சுருக்காங்க இந்தியன் கம்பெனியோட அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த அதிக டேக்ஸ் ரேட் இருக்குல்ல, அது லெஸ் பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்லக்கூடாது, லெஸ் ஃபேவரபிள் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடாது. டேக்ஸ் ரேட் இஸ் அ டேக்ஸ் ரேட். அதனால இவங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இல்லைன்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதில் வந்து நீங்கள் இதில் எனக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் இது பண்ண முடியாது. ஓகேவா? ஹையர் டேக்ஸ் ரேட் யூஸ்டு பை எ ஃபாரின் கம்பெனி தேன் அ டொமஸ்டிக் கம்பெனி ஷால் நாட் பி ரிகார்டட் அஸ் லெஸ் ஃபேவரபிள் சார்ஜ். ஓகேவா? அப்புறம் நம்ம படிக்கக்கூடிய இந்த புக்கில் இந்த சாப்டரில் வரக்கூடிய ஸ்பெசிஃபைட் டெரிட்டரி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா, இந்தியாவுக்கு வெளியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு ஏரியா, அவ்வளோதான். அது என்னவா வேணால் இருக்கலாம், ஒரு குட்டி நாடாக இருக்கலாம், அதில் இருக்கிற ஒரு குட்டி ஸ்டேட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவதா இருக்கலாம். ஆனால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கணும், இந்தியாவுக்கு வெளியே இருக்கணும். அதுக்கு பேர் ஸ்பெசிஃபைட் டெரிட்டரி. அப்புறம் நோ டேக்ஸ் லைபிலிட்டினா நோ ரிலீஃப். அதாவது நீங்கள் சஃபர் ஆனால் தான் உங்களுக்கு ரிலீஃப். டபுள் டாக்ஸேஷன் இருந்தால் தான் உங்களுக்கு ரிலீஃப். ஒருவேளை அந்த அதர் கண்ட்ரியில் உங்களுக்கு எந்த டேக்ஸுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு ரிலீஃப்? அதனால் இஃப் நோ டேக்ஸ் லைபிலிட்டினா நோ ரிலீஃப். ரிலீஃப் cannot be granted if there is no double taxation. ஓகேவா? செக்ஷன் 4 and 5 of IT Act provides for taxation of global income. IT Actல சொல்லப்பட்டிருக்கிற செக்ஷன் 4 and 5ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குளோபல் இன்கமை எப்படி டேக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அக்ரிமெண்ட், ஐடி ஆக்ட் இது ரெண்டும் இன்கன்சிஸ்டன்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் சொல்லப்பட்டிருக்கிற ப்ரொவிஷன்ஸ் இதில் இன்கன்சிஸ்டன்ட் ஆகுது. இது அக்ரிமெண்ட், இது ஆக்ட்னா அக்ரிமெண்ட் ஷெல் ப்ரிவைல். ஓகேவா? ஆக்டு ப்ரிவைல் ஆகாது. இதுக்கு எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுனா, சோஃபார் நம்ம படிச்சிருக்கிற ஐடி ஆக்டில் இருக்கிறது எல்லாமே, ஐடி ஆக்டு வேறு ஏதோ ஒரு ப்ரொவிஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஐடி ஆக்ட் தான் கெத்து, இதுதான் ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து குளோபல் லெவலில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷனில். அதனால ஐடி ஆக்டாக அக்ரிமெண்ட்டாக வந்துச்சுன்னா அக்ரிமெண்ட் தான் ப்ரிவைல். ஓகேவா? இது வந்து ஒரு கேஸ்லாம் மூலமாக கூட சொல்கிறாங்க, சிஐடி வெர்சஸ் கமிஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் வெர்சஸ் குலண்டகன் செட்டியார். இது வந்து ஒரு கேஸ் நடந்திருக்கு. இது நீங்கள் வேணும்னா படித்து வச்சுக்கோங்க. Among the two rates, DTAA and Finance Act, rate which is more beneficial to the SC shall be taken. DTAல சொல்லியிருக்க அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்கிற ரேட்டும் ஃபினான்ஸ் ஆக்டும் ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எது அசசிக்கு பெனிஃபிஷியலாக இருக்கோ அந்த ரேட் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இது சோஃபார் இப்போ ஒரு ஜிஸ்ட்டு சொல்லிடலாமா? ப்ரொவிஷன் பைலேட்ரல் ரிலீஃபில் இருக்கிற ப்ரொவிஷன் அசசிக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அப்ளை ஆகும். நெக்ஸ்ட்டு ஆனால் கார் ப்ரொவிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இல்லைன்னா கூட அவங்களுக்கு அப்ளை ஆகும். அப்புறம் ஒரு டேர்ம் அக்ரிமெண்ட்லேயோ ஆக்ட்லேயோ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா எடுத்துக்கலாம். ஆனால் ரெண்டுலேயும் யூஸ் பண்ணலன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்களோ அதை எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன் அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்க டேட்லேருந்து இஃபெக்டிவ். ஹையர் ரேட் வந்து ஃபாரின் கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னா அது லெஸ் ஃபேவரபிள் சார்ஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸ்பெசிஃபைட் டெரிட்டரிங்கிறது ஏரியா அவுட் சைட் தி இந்தியா நோட்டிஃபைடு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். நோ டபுள் டாக்ஸேஷன்னா நோ ரிலீஃப். அதே மாதிரி ஐடி ஆக்டுக்கு அக்ரிமெண்ட்டுக்கான இன்கன்சிஸ்டன்சி வரும்போது அக்ரிமெண்ட் ஷெல் ப்ரிவைல். டிடிஏஏல கொடுத்துருக்க ரேட்டா ஃபினான்ஸ் ஆக்டில் கொடுத்துருக்க ரேட்டா அப்படின்னு வரும்போது எது பெனிஃபிஷியலாக இருக்குது அசசிக்கோ அது அந்த ரேட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை வச்சு 2 சம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் நம்ம பண்ணுற பெரிய தப்பு, இந்த டிடக்ஷன் எடுக்கிறோம்ல, அந்த டிடக்ஷன் வந்து சம்மில் என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். பாருங்கள், மிஸ்டர் ரமேஷ் இந்தியன் ரெசிடென்ட் ஹேஸ் தி ஃபாலோயிங் இன்கம் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 2021 to 22. பிஜேபிபி இன் இந்தியா 2 இன்கம் வந்திருக்கு. இந்தியாவில் ஒரு பிஸ்னஸ் இன்கம், கண்ட்ரி ஏல ஒரு பிஸ்னஸ் இன்கம். அந்த கண்ட்ரி ஏல டேக்ஸ் ரேட் வந்து 5% சொல்லியிருக்காங்க. 2,44,000, 4,50,000.
இந்தியன் டேக்ஸ் லைபிலிட்டியை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் ட்ரீட்டி பிட்வீன் இந்தியா அண்ட் கண்ட்ரி ஏ, கண்ட்ரி ஏக்கு இந்த 4,50,000 இருக்குல்ல, அதுவும் இந்தியாவில் டேக்ஸபிள்னு சொல்லிட்டாங்க. அது எக்ஸம்ஷன்லாம் கிடையாது இந்தியாவில், அதுவும் டேக்ஸபிள். ஹவவர் ஃபாரின் டேக்ஸ் கேன் பி செட் ஆஃப் அகைன்ஸ்ட் இந்தியன் டேக்ஸ் லைபிலிட்டி. ஆனால் ஃபாரின் டேக்ஸை இந்தியன் டேக்ஸ் அமௌண்ட்லேருந்து நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். பிஜிபிபி இன் இந்தியா வந்து 2,44,000. முதல்ல டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிக்கோங்க. கண்ட்ரி ஏல இருக்கிற இன்கம் 4,50,000. ஸோ டோட்டல் இன்கம், கிராஸ் டோட்டல் இன்கம் 6,94,000. எந்த டிடக்ஷனும் இல்லை, டிடக்ஷன் எதுவும் இல்லை. 80C இல்லை டிடக்ஷன் சாப்டர் 6Aல இருக்கிற மாதிரி எந்த டிடக்ஷனும் கொடுக்கல. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, அதே இன்கம் தான் வரப்போகுது. இப்போ இதுக்கு இந்தியன் டேக்ஸ் கண்டுபிடிங்க. 51,300 வரும். அதுக்கப்புறமா டேக்ஸுன்னா செஸ் கண்டுபிடிக்கணும்ல, செஸ் ஒரு 4% கண்டுபிடிங்க. 51,300க்கு 4% 2,552. டோட்டல் டேக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 53,352. ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 90 அதை பார்த்தீங்கன்னா ஃபாரின் டேக்ஸை இவங்க செட் ஆஃப் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஹவவர் ஃபாரின் டேக்ஸ் கேன் பி செட் ஆஃப் அகைன்ஸ்ட் தி இந்தியன் டேக்ஸ் லைபிலிட்டி. அப்படின்னா 4,50,000க்கு 5% அவங்க ஃபாரினில் கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த அமௌண்ட்டை எனக்கு ரிலீஃபாக கொடுன்னு சொல்கிறாங்க. 4,50,000 into 5%, 22,500. இது ரெண்டையும் லெஸ் பண்ணிங்கன்னா டேக்ஸ் பேபிள் இன் இந்தியா கிடச்சிரும். இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா, இந்த செக்ஷன் படி ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 3850 கிடச்சிரும். இதுதான் நெட் டேக்ஸ் லைபிலிட்டி இன் இந்தியா. ஓகேவா? செகண்ட் கொஷின் பாருங்கள். ஸ்ரீ அனுஜ், an ordinary resident in India. ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் ரெண்டும் சொல்லிட்டாங்க. டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்தியன் இன்கம் கொடுத்துருக்காங்க, ஃபாரின் இன்கம் கொடுத்துருக்காங்க, பிபிஎஃப் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதையும் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா அந்த கண்ட்ரியோட டிடிஏஏ, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது. அதுக்கு அக்கார்டிங் டு த செட் அக்ரிமெண்ட், இன்கம் இஸ் டாக்ஸபிள் இன் த கண்ட்ரி இன் விச் இட் இஸ் ஏர்ன்ட் அண்ட் நாட் இன் தி அதர் கண்ட்ரி. அதாவது இந்தியாவில் இந்தியா வந்து அந்த கண்ட்ரியோட டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால இப்போது அந்த ரேட் இருக்கு இல்லையா, இந்த ஃபாரின் இன்கம்க்கு ரேட் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து ஃபாரின் டேக்ஸை அப்படியே செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே ரேட் எதுவும் கொடுக்கல. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே ரேட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்ன பண்ணோன்னா டிடிஏஏ இருக்குல்ல, டிடிஏஏல அக்ரிமெண்ட்டில் சொல்லியிருக்கப்படி ஒருவேளை இந்தியாவில் டேக்ஸ் பண்ணியிருந்தா இந்த அமௌண்ட்டு இந்த இன்கம்க்கு அப்படின்னா, அப்போ ஃபாரின் இன்கம்க்கு நம்ம எவ்வளோ டேக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது அந்த ஆவரேஜ் டேக்ஸ் ரேட் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபஸ்ட்டு இந்தியாவில் 3,40,000, கண்ட்ரி செட்டுக்கு 2 lakhs, மொத்தமாக டோட்டல் இன்கம் 5,40,000. பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால அது டிடக்ஷன். ஸோ 5,30,000. இதுக்கு டேக்ஸ் கண்டுபிடிங்க, செஸ் கண்டுபிடிங்க, டோட்டல் டேக்ஸ் இது வரைக்கும் ஓகே. இப்போது 19,240 இந்த அளவுக்கு இன்கம், இந்த இன்கம்க்கு 19,240 டேக்ஸ் வந்துருந்துச்சுன்னா 2 lakhsக்கு எவ்வளோ வரும்? ஓகேவா? அதுதான் 19,240க்கு 5,30,000 இந்த அளவுக்கு இந்த டேக்ஸ் ரேட் கிடைக்குதுன்னா 5,30,000 அப்படின்ற இன்கம்க்கு 19,240 டேக்ஸ் அமௌண்ட் வந்துச்சுன்னா 2 lakhsக்கு எவ்வளோ வரும்? அதாவது நம்ம தனியாக பிரித்து போட்டிருக்கோம். இங்கே ஆவரேஜ் டேக்ஸ் ரேட் கண்டிப்பாக காட்டணுங்கிறதுனால இது ஒரு கம்ப்யூட்டேஷன் மாதிரி போட்டிருக்கோம். 3.63 ஆவரேஜ் டேக்ஸ் ரேட் வருது அப்படின்னா 2 lakhsக்கு எவ்வளோ? அதுதான் உங்களுக்கு ரிலீஃப் 7,260. அப்போ இது ரெண்டையும் கிடைக்கிறது தான் நெட் டேக்ஸ் பேயபிள் இன் இந்தியா. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 11,980 நெட் டேக்ஸ் லைபிலிட்டி. ஓகேவா? ஓகே, இதோட 2 சமம் முடியுது. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.